Hey, Hi. thank you so much. Come. Come in. It's fine. நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியல. பட்னி தான். How much? 6,250. Okay. Okay. இங்க. என்னது? டிப். இல்ல பரவாயில்ல. Bye. பெற்றோர்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்று தியாகராயர் நகரில் உள்ள ஜீவா பார்க்கில் விளையாடிக் கொண்டிருந்த மஞ்சு என்ற பெண் குழந்தை திடீரென சம்பந்தப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் காவல்துறையை நாடியுள்ளார்கள். ஏற்கனவே சென்னையில் நடந்த குழந்தை கடத்தல் சம்பவத்திற்கும் இதற்கும் சம்மதம் இருப்பதாக போலீஸ் வட்டாரம் தெரிவிக்கிறது. என்ன போனியே, மீட்டிங் எப்படி போச்சு? நல்லா போச்சா? என்னாச்சு அவ்வளோ ஆர்வமாக போன? அவன் என்ன சொன்னா? சார் என்ன கேட்டீங்க? சாப்பாடு வாங்கிட்டு ஐ லவ் யூ சொன்னாளா? என்னாச்சு சொல்லுங்க சார். இல்லை சாப்பாடுலாம் வாங்கிட்டு போய் கொடுத்தேன்னா வாங்கிட்டு இருந்தா டிப்ஸ்னு கையில் காசு கொடுத்துட்டா. நான் சொன்னேன்லடா, அவ உன்னை யூஸ் பண்ணிக்கிறா. சும்மா இருக்காம. சரி ஓகே, நீ தான் கரெக்ட். ஓகேயா? ஹாப்பியா? இல்ல எதுக்கு என் ஃப்ரெண்டு கஷ்டப்படணும்னு சொன்னேன். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண பார்த்தேன்டா. சரி பரவாயில்ல விடு. சரி டிப்ஸ் என்ன பண்ண? வாங்கினியா இல்லையா? பாதி தூரம் வந்தோன்னு தான் தோணுச்சு இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு அந்த டிப்ஸையாவது வாங்கிட்டு வந்திருக்கலாமேன்னு. மானோ ரோஷோன்னு அதையும் வேணான்னு விட்டு வந்துட்டேன். என்பது 4 வயது ஆண் குழந்தை ராகுலும் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கு பைக்கில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் இருவர் குழந்தையை கண் இமைக்கும் நேரத்தில் கடத்தி சென்றுள்ளனர். இந்த குழந்தையெல்லாம் எப்படா கண்டுபிடிக்கிறீங்க? ஒடிப்போம் விட்டுருவோமா? பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி டேய், news பார்த்துட்டு இருக்கேன்ல, sound அ குறை. கேளடி ஓ ஈஸி தாண்டி. ஃபர்ஸ்ட் இந்த சந்தியா ஒரு 2 minutes. பழன்ட்ட பேசினேன். அந்த ஆள் சொல்கிறான் இப்போவே சொல்லிடு, இல்லைன்னா ஃப்ரெண்ட் ஜோனில் போட்டுருவாங்க. இந்த ஹீட்டில் இருக்கும் போதே சொல்லிடுன்னு சொல்கிறான். நீ என்ன நினைக்கிற? உன் தாத்தாக்கு உன்னை விட மூளை அதிகம் நினைக்கிறேன். டக்குன்னு போய் சொல்லிடு, அதான் கரெக்ட். சொல்லுன்னா எப்படி போய் சொல்றது? ஏதாவது ஒரு ஐடியா கொடு. அடுத்ததா நம்ம காலனில இருக்கிற பி பிளாக் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டான்ஸ் பண்ண போறாங்க. சோபனா ஐடியா தான் கொடு சோபனா. இங்க வந்து ஐடியா கேட்பேன், ஸ்டெப் மறந்தேன்னா கொன்னுவேன். இவர் யார்கிட்ட கேட்கறது? எனக்கு ஒரே ஃப்ரெண்டு நீ தானே. உனக்கு இந்த ஆர்ட், மியூசிக், போயம் அப்படி ஏதாவது வருமா? பொண்ணுங்களுக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். நான் கவிதை நல்லா எழுதுவேன். கவிதை எழுதிட்டு போய் சொல்லட்டுமா? அப்ப அழகா ஒரு கவிதை எழுதி உன் லவ் சொல்லு, பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். என்னே, எனக்கு உன் மேல ஆசை. இதை நான் எப்படி உன்கிட்ட பேச? எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீச, நம்ம கல்யாணத்தன்னைக்கே பூச. என்னது இது நான் உனக்காக எழுதின கவிதை. இல்லை, கவிதைன்னா ஜென்ரலாக ஒரு ஹியூமர் இருக்கணும்னு நான் நினைப்பேன். அதான். இட்ஸ் ஹிலேரியஸ் நோ டவுட், பட் என்ன அர்த்தம்? அர்த்தம்னா நான்
6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்தே உன் மேலே ஒரு க்ரஷ்ஷு. இப்போ நீ திருப்பி என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இன்னும் பெட்டராக இருக்கா? ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா அப்போ சொல்ல தைரியம் இல்லை, இப்போ சொல்லணும்னு தோணுது. ஐ லவ் யூ. சி, காமெடி பண்ணாத, காமெடி பண்ணுறேண்ணா? விளையாடாத. நான் ஒன்றும் அப்படி யோசிச்சு பார்க்கவே இல்லை. பட் என்ன பட்? நீ என் கூட ஃப்ளர்ட் See, I accept that I was flirting with you. But அது அவ்வளோதான். ஃப்ளர்ட்டிங், லவ்லாம் கிடையாது. ஓகே? அது எப்படி ரெண்டும் You know what? நீ முன்னாடி சொன்னதான் கரெக்ட். உன் உலகம் வேற, என் உலகம் வேற. உன் வேர்ல்டில் ஃப்ளர்ட் பண்ணாலே லவ், கல்யாணம் அந்த மாதிரி ஏதோ நினச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என் வேர்ல்டில் அப்படி கிடையாது. எனக்கு ஒரு பையன் மேலே ஸ்லைட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பட் தட்ஸ் நாட் லவ். ஃப்ளர்ட்டிங் வேற, லவ் வேற. ஐ எம் ரியலி சாரி இஃப் ஐ லெட் யூ ஆன், பட் ஐ நெவர் லுக்ட் அட் யூ லைக் தட். Hi. Another 5 minutes? Yeah, I'll be there. Yeah. ஒன்றும் இல்லை. Yeah, I have to meet someone. அது இல்லை பழம். இத்தனை வருஷமாக நீங்கள் 2 பேரும் தாத்தா பாட்டியை போய் பார்க்கல, நானாச்சும் போய் பார்த்துருக்கணும்ல. இப்போ போகலாம் அப்போ போகலான்னு 10 வருஷம் ஆயிடுச்சு. தாத்தாவும் பாட்டியும் என்னை நாக்க பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. சரி, நம்ம தான் போகல, அவங்களாச்சும் வந்து நம்மளை பார்த்துருக்கலாம்ல. பிரச்சனை பெருசா? அட பாவிங்களா, எனக்கு இந்த புடி என்ன டாபிக் போயிட்டு இருக்கு? வளா, இதெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்தோம்ல, சட்டு புட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்டா. ஏன் எதுக்கு இப்போ சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணணும்? டேய், நம்ம வீட்டில் இப்போ 3 பேர் தான் இருக்கோம். ஆ, நாளைக்கு நான் செத்துருவேன். ஆ, டேய், நான் செத்துருவேங்கிறேன். தாத்தாலும் அப்படியெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லுவேன்னு பார்த்தா. அப்படி நான் சொல்கிறதுனால நீ சாகாமல் இருக்க போறியா? எப்படி இருந்தாலும் சாக தானே போகிற. சரி சொல்லு, நாளைக்கு நீ செத்துருவ, அப்புறம்? என் மருமக போனதுக்கப்புறம் இந்த வீடாக வேடா இருக்கு. இந்த வீட்டையும் உங்கள் அப்பனையும் உங்கள் அம்மா ஒரு மகாலட்சுமி மாதிரி பார்த்துக்கிட்டால, அப்படி ஒரு மகாலட்சுமியை பார்த்துட்டு தானே நம்புவேன். இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனால் நமக்கு தான் அப்படி ஒரு ஆங்கிள் செட் ஆகவே மாட்டேங்குதே. ஏண்டா, ஒரு பொண்ணு ஓகே ஆகலன்னா உடனே டோட்டலாக ஹோப் விட்டுருதா? ஏய், அது அப்படி இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நம்பரை வாங்கி யார் முதல்ல டெக்ஸ்ட் பண்ணுறான்னு வெயிட் பண்ணி, அப்படியே அவள் டெக்ஸ்ட் பண்ணாலும் நம்ம பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதுக்கு ரிப்ளை பண்ணி, அவள் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து, அவள் ஆன்லைன் வந்த உடனே நம்ம ஆஃப்லைன் போய் எப்போ பாரு நம்மளே ஃபோன் பண்ணுறோமே அவள் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாளேன்னு ஃபீல் பண்ணி, ஃபோன் வந்தோடனே அப்பாடா அவள் தான் நினச்சி ஓடி போய் எடுத்தா மிக்ஸி வேணுமா, கிரைண்டர் வேணுமா, லோன் வேணுமான்னு கேட்குறவங்ககிட்ட எல்லாம் பொறுமையாக இருந்து அவள் கொடுக்குற சிக்னல்லாம் ஃப்ரெண்டாவா கேர்ள் ஃப்ரெண்டாவான்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு, மனசில் நம்ம அவன் மேலே ஃபீலிங்கை வளர்த்துட்டு, அவளுக்கு அந்த ஃபீலிங் இருக்கான்னு கூடயே டவுட்டையும் வளர்த்துட்டு, கடைசியாக ஒரு வழியாக நம்ம அவகிட்ட போய் சொன்னாலும் ஓகே ஆகுமா ஆவாதான்னு தெரியவே தெரியாது. சப்பா, நினச்சி பார்த்தாலே மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. அரேஞ்ச் மேரேஜ் தான் கரெக்ட் பழம். பாய்ஸ் நீங்கள் இவ்வளோ பண்ணுமாடா?
கேர்ள்ஸ் நாங்கள் சூஸ் மட்டும்தான் பண்ணுவோம், மிச்சதை அவங்களே பண்ணிடுவாங்க. நீ வேணா பார், இந்த கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உனக்குன்னு ஒரு பொண்ணை கண்டிப்பாக நீ பார்ப்ப. ஏய், கோவிலுக்கு வந்து சைட் அடிக்காத, சாமி கண்ணை குத்து. நான்லாம் 90s கிட்ரி, கோயிலுக்கு வரதே சைட் அடிக்க தான். நீ சாமி கும்பிடு. எங்க போனாங்க? டேய், போய் பேசுடா, ஒரு வாரம் தானே இருக்கு. எனக்கெல்லாம் 1 வருஷம் கொடுத்தாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வாரத்தில் என்னத்த பண்ண? ஓடா. ஹலோ, இடது சுத்துறீங்க, வலது சுத்தணும். கோயில்ல இடது சுத்தக்கூடாது, வலது தான் சுத்தணும். கரெக்ட். உங்க பேர்? ரஞ்சினி. நைஸ். ரொம்ப நல்லா ஆடினீங்க. ஐயோ இல்ல, நிஜமாவே ரொம்ப நல்லா ஆடினீங்க. என்னடா சொன்ன? அழுதுட்டு போறா? இல்ல, நல்லா ஆடினீங்கன்னு சொன்னேன். அதான் அவ கேவலமா ஆடினான்னு அவளுக்கே தெரியும்ல. அவகிட்ட போய் அழகா ஆடினான்னு சொன்னா அழுதுட்டு தான் போவா. எல்லாம் உன்னால வந்துச்சு. நல்லதோ கெட்டதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருப்பேன். ஐடியா கொடுக்குறாளாம், ஐடியா படி. தேவைடா எனக்கு? ஊர்ல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீ கூப்பிட்டேன்னு உன் கூட வந்தல கம்பெனிக்கு. நல்லா கம்பெனி கொடுத்த, போ. போறேன், ஈவினிங் ட்ரெயின்லேயே ஊருக்கு போறேன். உனக்கு என்ன முடியுமோ கிழிச்சுக்கோ, போடா. ஏய், என்னடா பண்ற? ஊருக்கு போக மனசே இல்லை. பாட்டி தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கு. அங்கே யார் இருக்கா சொல்லு? பாட்டி தாத்தாவை மிஸ் பண்ணுவியா இல்லை ரஞ்சினி மேடம்காக இங்கே இருக்கணும்னு தோணுதா? சரி சரி, கோச்சுக்காத. வா, எல்லாரும் உன்னை தேடுறாங்க, கிளம்பணும். என்னடா? இல்லை, கிளம்புறோம். அவளை பார்த்து பேசணும். ஒரு மாதிரி அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. டச்சில் இருந்தால் தானே என்ன ஏதுன்னு தெரியும். நினைச்சேன்டா. இல்லை, அவன் நம்பர் கூட என்கிட்ட இல்லை. எப்படி டச்சில் இருக்கிறது? நான் அங்கே வெயிட் பண்ணுறேன். வீட்டில் தேடுவாங்க. என்ன விஷயம்? ஊருக்கு கிளம்புறேன், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு. அப்படியா? ஆமாம், அதான் உங்கள் கூட எப்படி டச்சில் இருக்கிறதுன்னு தெரியல. ஸோ நம்பர் கொடுத்தீங்கன்னா. நாம ஏன் டச்சில் இருக்கணும்? இல்லை, நாம ஏன் டச்சில் இருக்கணும்னு கேட்டேன். கரெக்டு. நம்ம ஏன் டச்சில் இருக்கணும்? இல்லை இல்லை, சும்மா தான் நம்பர் கேட்டேன். ஆமாம். சரி, நான் அப்படியே கிளம்புறேன். நான் இங்கேருந்து மட்டும் பேசிட்டு இருக்கிறத அப்பா பார்த்தா கொலையே விழும். சரி, பார்த்துக்கோங்க. டேக் கேர். பாய்.
சாப்பிட்டியாடா?